സെൻട്രാക്കി അത്ര നല്ല സെൻട്രാക്കി ബെറ്റർ ആയിരിക്കും. അല്ലേ മറ്റേ ബാക്കിൽ മറ്റേ അല്ല ലൈവ് ഒന്നുമുണ്ടോ വൃത്തിയോടായിരിക്കും. കുറച്ചുകൂടെ സെൻറ്റർ ഇത് മിററാണ്. എടാ ഇത് മിററാണ്. நண்பர்களே, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 4ஆம் ஆண்டாக நடைபெறுகிற புத்தக திருவிழா நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புத்தக திருவிழாவை மட்டுமல்ல, தொடர்ச்சியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கலையை, இலக்கியத்தை மக்களிடம் கொண்டு செல்லவும், மாணவர்களிடம் கொண்டு செல்லவும், மாணவர்களையும் இளைஞர்களையும் கலை இலக்கியத்தின் பால் ஈர்க்கவும் தொடர்ச்சியாக முயற்சிகளை செய்து பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அலுவலர் பெருமக்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் இதனை தொடர்ந்து பேசுவதற்காக வருகை தந்திருக்கிற தமிழ்நாட்டினுடைய மாற்று மருத்துவத்தை, மக்கள் மருத்துவத்தை வெகு மக்கள் மத்தியிலே எடுத்துச் செல்லக்கூடிய அற்புதமான மருத்துவர், நம்முடைய தமிழ் மரபின் தொடர்ச்சியாக இன்றைக்கு கூட தமிழ் இந்து திசையிலே மிக அற்புதமான கட்டுரையை எழுதியிருக்கக்கூடிய அருமை மருத்துவர் சிவராமன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதனைப் போல இதனை தொடர்ந்து ஒரு மிகச்சிறந்த பட்டிமண்டபத்தை நடத்துவதற்காக அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழகம் நன்கு அறிந்த எழுத்தாளர், பேச்சாளர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களும், அருமை நண்பர் கவிஞர் முத்துநிலவன் அவர்களும், அவரோடு சேர்ந்து மகா சுந்தர் அவர்களும், ராஜ்குமார் அவர்களும், ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்களும் இங்கே பேசுவதற்காக வருகை தர இருக்கிறார்கள். இதற்கு முன்னால் மிகச் சிறப்பாக மண்ணினுடைய இந்த மக்கள் கலைகளை தேனி மாவட்டத்திலிருந்து வந்த கலைஞர்கள் மிக அற்புதமாக இங்கே நிகழ்த்தி காட்டினார்கள். அதே போல தேவக்கோட்டை அபிராமி அவர்கள் இசை நிகழ்ச்சி இருக்கிறது. மாவட்ட நூலக அலுவலர் அவர்கள் இங்கே வரவேற்றும், மாவட்ட சமூக நல அலுவலர் அவர்கள் நன்றியுரையும் சொல்ல இருக்கிறார்கள். இந்த அரங்கம் பெரிய அரங்கம், நாற்காலிகள் நிறைய இருக்கின்றன. காதுகள் குறைவாக இருந்தாலும் இந்த ஒளிவாங்கியின் வழியாக என்ன வருகிறது என்பதை ஆங்காங்கே நண்பர்கள் எல்லாம் நிறைய மக்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை நான் அறிவேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னால் இன்னொரு அரங்கத்தில் சிறுவர்களுக்காக, இளைஞர்களுக்காக கதை சொல்லி வந்திருக்கிற உப்பளம் என்கிற அற்புதமான இந்த மண்ணினுடைய தன்மைகளை எல்லாம் பற்றி கதை சொல்லி வந்திருக்கிற நாட்டுப்புறவியல் ஆய்வாளர் அன்பிற்குரிய KP அம்பிகாவி அவர்களுக்கும், அதே போல இந்த நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக ஒழுங்குபடுத்தி உறுதுணையாக இருக்கக்கூடிய அருமை நண்பர் உதயகுமார் அவர்களுக்கும், மன்னார்குடியிலிருந்து என்னுடன் வருகை தந்திருக்கிற இலக்கியவாணர்கள் பொன்முடி, தாரகை செல்வகுமார், அதே போல மயிலாடுதுறையிலிருந்து நீண்ட பயணம் செய்து வந்திருக்கிற மருதுசாமி, அதே போல தலைமை ஆசிரியர் தொல்காப்பியன் உள்ளிட்ட நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த கலை நிகழ்வின் தொடர்ச்சியாகத்தான் என்னுடைய இந்த சிறிய உரையும் அமைந்திருக்கிறது. வாய்மொழி இலக்கியம் என்று ஒரு தலைப்பினை கொடுத்தார்கள். பொதுவாக இலக்கியம் என்றால் மெத்த படித்தவர்கள் எழுதுவது, சமூகத்தில் மேல் நிலையில் உள்ளவர்கள் எழுதுவது, வீர தீர நாயகர்களை பற்றி எழுதுவது, அதே போல மன்னர்களை பாடுவது என்றெல்லாம் இருந்தது. ஆனால் இந்த வாய்மொழி இலக்கியம் என்பது
இதையெல்லாம் கடந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இலக்கியங்களுக்கெல்லாம் ஒரு மூதாய் என்றால் அது வாய்மொழி இலக்கியம்தான். உங்களுக்கெல்லாம் தெரியும் இலக்கியம் எப்பொழுது தொடங்கியது, இலக்கியத்தினுடைய தோற்றுவாய் என்ன என்று கேட்டால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் மனிதன் என்று தோன்றினான் என்று அறிவியல் நிரூபணம் செய்திருக்கிறது. உலகத்திலேயே முதல் மாந்தன் எப்பொழுது தொடங்கினான் அல்லது தோன்றினான் என்ற கேள்விக்கு மானிடவியல் அழகாக பதில் சொல்கிறது. இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு தெரியும் எதிலிருந்து மனிதன் உருவானான், மனித குரங்கிலிருந்து மனிதன் உருவானான் என்று அறிவியல் நிரூபணம் செய்திருக்கிறது. சரி, முதல் மனிதன் எப்பொழுது தொடங்கினான் அல்லது தோன்றினான் என்று மானிடவியலிலே கேள்வி எழுப்புகிற போது அறிஞர்கள் பதிலுரைத்திருக்கிறார்கள். 4 கால்களை கொண்ட மனித குரங்கானது தன்னுடைய முன்னங்கால்கள் 2ஐயும் கைகளாகிய மாற்றிய தருணத்தில் முதல் மனிதனினுடைய பிறப்பு நிகழ்ந்ததாக மானிடவியல் சுட்டும். அந்த மனித குரங்கானது தன்னுடைய முன்னங்கால்களை கால்களால் நடப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த கால்களை வேறு ஒரு பயன்பாட்டிற்கு கைகளாக மாற்றி மரம் ஏறவும் கிளை விட்டு கிளை தாவவும் காய் கனிகளை பறித்து பீத்து தின்பவுமாக மாறிய தருணம்தான் வரலாற்றிலே அறிவியலிலே முதல் மனிதனின் பிறப்பு என்று சுட்டப்படுகிறது. அன்றைய முதல் மனிதனில் தொடங்கி இலக்கியம் தொடங்கிவிட்டது. நண்பர்களே, மனிதன் ஆடையின்றி வாழ்ந்திருக்கிறார், ஆனால் ஆடல் பாடலின்றி ஒருபோதும் வாழ்ந்ததில்லை. மனிதனோடு பிறந்தது உடல் மொழி. மனிதனினுடைய ஆடலும் பாடலும் அவருடைய சைகைகளும் தான் பின்னாலே மொழி என்று வந்தது. இந்த எழுத்து மொழிக்கு அடிப்படை என்பதே அந்த வாய்மொழி மரபுதான். அந்த ஆதி மனிதர்கள் தங்களுடைய எண்ண வெளிப்பாடுகளை வெளிப்படுத்திய விதத்தை தான் வாய்மொழி என்று சொல்கிறோம், வாய்மொழி இலக்கியம் என்று சொல்கிறோம். தொல்காப்பியத்தில் கூட அதுக்கெல்லாம் சொல்றாங்க. பொருளோடு புணரா பொய்மொழி என்று இலக்கணம் வகுத்திருக்கிறார் தொல்காப்பியர். பொருளோடு புணர்ந்த நகை மொழி என்று சொல்கிறார்கள், பிசி என்று சொல்கிறார்கள், பணத்தி என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் அந்த வாய்மொழி மரபை சுட்டக்கூடிய நம்முடைய தொல்காப்பியத்தினுடைய இலக்கண மரபு. அது பொய்மொழியா என்றால் அது பொய்மொழி அல்ல, உண்மை மொழிதான். உண்மையாக மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களை, தன்னுடைய ஆசைகளை, தன்னுடைய கனவுகளை வெளிப்படுத்தியதுதான் வாய்மொழி இலக்கியங்கள். நம்முடைய சங்க இலக்கியங்கள் இன்றைக்கு செம்மொழி இலக்கியங்கள் என்று சொல்லப்படுகின்றன. சங்க இலக்கியத்தினுடைய ஆய்வுகளை பார்க்கிற போது இந்த சங்க இலக்கியங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் வாய்மொழி படுவல்களாக இருந்தவைதான், வாய்மொழி பாடல்களாக இருந்துதான் பின்னாலே எழுத்து இலக்கியங்களாக மாறின என்பதை ஆய்வுகள் நிரூபணம் செய்திருக்கின்றன. அதே போல நம்முடைய சிலப்பதிகாரம் போன்ற காப்பியங்கள் வாய்மொழி மரபில் இருந்துதான் வந்தவை. இன்றைக்கும் நிறைய கண்ணகிகள் உண்டு, நிறைய கோலங்கள் உண்டு, நிறைய சிலப்பதிகாரங்கள் உண்டு. பல இடங்களிலே நாட்டார் வழக்காறுகளிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த மரபு இருக்கிறது பாருங்கள், இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மிக எளிமையாக நான் இந்த இடத்திலே சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். இந்த வாய்மொழி மரபு என்பது ஒரு ஆழ்ந்த மரபு மட்டுமல்ல, ஒரு உயரிய மரபு. எப்படி இன்றைக்கு மருத்துவத்தில் நம்முடைய பாரம்பரிய அல்லது மரபான மரபறிவை கொண்ட மருத்துவத்தை மேலானது, மரபு உணவு நமக்கு மேலானது, உணவு பண்பாடை பற்றி பேசுகிறோம், அதுபோல இலக்கியங்களிலும் கூட நம்முடைய இந்த மரபு தொன்மையான மரபு. இது எல்லாவற்றையும் பேசியிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும் வரலாறு. இங்கே நண்பர்கள் இருக்கிறார்கள், வரலாறு படித்தவர்கள். தலையணையாக புத்தகங்கள் இருக்கின்றன. உலக வரலாறு இருக்கிறது, இந்திய வரலாறு இருக்கிறது, ஐரோப்பிய வரலாறு இருக்கிறது, வரலாற்று புத்தகங்கள் இருக்கின்றன. ஆனால் நம்முடைய இந்தியாவுக்கு வெள்ளைக்காரர்கள் வந்தார்கள், காலனி ஆதிக்கத்தை ஏற்படுத்தினார்கள். அடைக்கான ஒரு 200 வருட வரலாற்றை ஒரு 4 வரியில பாட்டில் நம்முடைய பாட்டி சொல்லிட்டார். ஊரா ஊரா தோட்டத்திலே ஒருத்தம் போட்டானா வெள்ளரிக்கா, காசுக்கு நாளா விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளக்காரன், வெள்ளக்காரன் போனோம் வெள்ளி போனோம், வெள்ளி பணத்துக்கு ஆசைப்பட்டு வீரம் குலைஞ்சாலாம் வேலாயி என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல். 4 வரி பாடல் தான். ஆனால்
இதுல பாத்தீங்கன்னா வெள்ளக்காரன் வந்தது, நம்மை அடிமைப்படுத்துறது, நம்முடைய உப்புக்கு வரி போட்டது, கதருக்கு வரி போட்டது, எல்லா விஷயங்களையும் ஒரு 4 வரி பாடலாக ஒரு வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய தன்மை நாட்டுப்புற பாடல் உள்ளது. இதான் வாய்மொழி இலக்கியத்தினுடைய மகத்துவம் என்று சொல்றோம். ஊர்ப்புறங்கள்ல பெண்கள்லாம் வந்திருக்கீங்க. மழை வருது, இப்ப மழை காலம், அங்கங்க மழை பெய்யுது. எந்த காலத்திலும் எதுவும் இப்ப வந்து மழை காலம் வெயில் காலம்லாம் இல்லை, எல்லா காலமும் ஒரு காலமா ஆகிவிட்டது. என்ன இப்போ இன்றைக்கு கூட மழை வருமா வராதா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருமா என்று மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ கிராமப்புறங்கள்ல சாதாரண மழை வர்றப்போ ஒரு பாட்டு வரும். மழை வருது நெல்லல்லுங்க, முக்காப்பொடி அரிசி போட்டு முறுக்கு சுடுங்க, வேலைக்கார மாமனுக்கு அள்ளி கொடுங்க, சும்மா இருக்கிற மாமனுக்கு சூடு போடுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல். இது சில வார்த்தைகளை மிக மாறும். இது என்ன ரொம்ப அற்புதமான பாடல். இதான் பாரதி பாடுவோம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று எழுதியிருக்கிறார். அப்போ பல பாடல்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய நாட்டார் மரபிலிருந்து வரும். அதே போல பிறப்பிலிருந்து இறப்பு வரை இலக்கியங்கள் தான். பிறந்தோடனே தாலாட்டு பாடுறோம். ஆறாரோ ஆரிரோ, ஆறடிச்சு நீ எழுத, அடிச்சார சொல்லி எழுது. சில இடங்கள்ல இந்த பாடல்கள் கூட ஒரு ஊடகமாக பயன்படும், ஒரு வாயிலாக பயன்படும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல கூட்டு குடும்பங்கள், ஒரு தெருவே ஒரு வீடாக இருக்கும். இன்னைக்கு எல்லாம் ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரு குழந்தை, நாமே குழந்தைகள், நமக்கு ஏன் குழந்தைகள் எல்லாம் வந்தாச்சு. இன்னைக்கு குடும்பம் சுருங்கி போய்விட்டது. நிறைய இன்றைக்கு ஏற்படுகிற சிக்கல்களுக்கெல்லாம் இந்த தனி குடும்பங்களினுடைய அந்த சிக்கல்கள் தான் இன்றைக்கு வந்திருக்கிற நிறைய சிக்கல்களுக்கு அடிப்படை என்று சமூக ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். அது போகட்டும். அப்போ ஒரு பெரிய குடும்பம் இருக்கு, பாட்டி இருக்கா, அத்தை இருக்காங்க, அத்தாச்சி இருக்காங்க, பெரியப்பா பெரியம்மா, இப்படி இருக்கிற ஒரு சின்ன வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்தால், சிக்கல் வந்தால் அவர்கள் தீர்த்து வைப்பார், சமாதானப்படுத்துவார்கள். இப்ப அப்படியெல்லாம் காலம் இல்லை. நமக்கு நாமே சமாதானம் வாங்கி, சோறு போட்டு வைக்கையிலேயே நாமே சமாதானம் வாங்கி கொள்ள வேண்டும். அது வைக்கிற சத்தத்திலேயே நமக்கு எல்லாம் மாறி போய்விடும். அதெல்லாம் நான் பார்ப்பேன். அப்ப அது மாதிரி ஒரு தருணம் இருக்கிறது. வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சிறிய ஊடல், ஒரு 4-5 நாளா பேசிக்கல, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா போகுது. எப்படிதான் ராசியாகிறது? இப்ப கணவன் வர்றான், கணவன் வருகிற ஒரு சமிகை தெரிகிறது. கணவர்கள் சும்மா வரப்பாட்டாங்க. வருகிற போது அவர் வந்து ஒரு ஆறு அடிப்பார், ஒரு ஒடி எழுப்புவார், கணவர் வர்றாருன்னு தெரியும். கேட்ட திறக்கிறதுலயே இதை நம்மாலா வெளியாளான்னு கண்டுபிடிச்சிருவாங்க பெண்கள். அதே போல செருப்பு கொண்டாந்து போடுவாங்க, காலடியை வைக்கிற அதுலயே கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப கணவர் வர தெரியும். இது அம்மா பாட்டு பாடி, ஆறாரோ ஆரிரோ, ஆறடிச்சு நீ எழுத, அடிச்சாரை சொல்லி எழு, ஆக்கினைகள் செய்திடலாம். மாமே அடிச்சானோ மல்லிகைப்பூ தண்டாலே, அத்தை அடிச்சாலோ அரளிப்பூசல். கணவன் வருவது தெரிஞ்சு போச்சு. உடனே பார்க்க மாத்து. ஆறும் அடிக்கவில்லை, ஐவிரலும் தீண்டவில்லை, தானே அழுகுறானே தம்பி தோணை வேணும்னு. ஆறும் அடிக்கவில்லை, ஐவிரலும் தீண்டவில்லை, தானே அழுகுறானே தம்பி தோணை வேணும்னு. இதான் சிக்கு. அப்போ ஊடலை மறுக்கிற அடல் ஊடலில் இருந்து ஊடலை போக்குகிற ஒரு வாயிலாக ஒரு நாட்டுப்புற பாடல் பார்ப்போம். இன்னொரு பாடல் பேராசிரியர் வானமாமலைன்னு இருக்கார். அவர் தான் முதலா இந்த நாட்டுப்புற பாடல்களை எல்லாம் முறையாக தொகுக்கிறார். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் தொகுத்துருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நிறைய பேர்கள்லாம் மலையருவி என்று சொன்னார்கள், நாடோடி பாடல்கள் என்று சொன்னார்கள், பாமரர் பாடல்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த வானமாமலை எந்த ஊர்ல எந்த பாடல் கிடைச்சது, யார் பாடினா, அதையெல்லாம் பதிவு செய்து மிக அழகாக வகை தொகைப்படுத்தி பதிப்பித்தார். இது சாமி பாடல்கள், இது வணக்க பாடல்கள், வழிபாட்டு பாடல்கள், இது தொழில் பாடல்கள், இது இழப்பு பாடல்கள் என்று வகை தொகைப்படுத்தி பதிப்பித்தார். அவருக்கு ஒரு பாடல், அந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்கு, பாலகனோ தொட்டிலே, பாலகனோ தொட்டிலே, பாலகனை பெற்றெடுத்த பாட்டனாரோ கட்டிலே அடுத்தது. உடனே சிக்கலாய், என்னடா அது பாலகன் தொட்டில், சரி பாலகனை யார் பெற்றெடுப்பா, அப்பா தானே பாட்டனார்னு இருக்க. உடனே இதை மாற்றிடுவோங்கிறாங்க. கூட மாற்ற வேண்டாம், உடனே கடிதம் போடும். அதை சேகரித்து எடுக்கும்போது காலம் சென்ற சின்னப்ப பாரதி எழுத்தார், அவருக்கு கடிதம் போகுது, இது மாதிரி வந்திருக்கே என்ன காரணம்.
அவர் சொல்றாரு, எங்க வட்டாரத்துல ஒரு குழுவினரிடம் ஒரு வழக்கம் உண்டு. திருமணம் வயது எய்திய பருவம் எய்திய பெண்ணை பருவம் மலராத பருவத்துக்கு வராத பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த பெண் அந்த பையன் உருவாகி வர்ற வரைக்கும் வளர்ற வரைக்கும் அவனுடைய அப்பா தான் பார்த்துப்பார் குடும்பத்தை. இது மாதிரி ஒரு வழக்கம் இருந்தது என்று சொல்ற. புரியுதா? இது மானிடவியல்ல ரொம்ப முக்கியமான சிக்கல். இதை இன்னைக்கு வெளியில சொன்னோம்னா பெருமாள் முருகனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை எல்லா இடத்துக்கும் வந்துடும். ஏன்னா நான் அந்த பரம்பரைன்னு கிளம்பிடுவாங்க. ஆனால் இதெல்லாம் நம்முடைய சமூக இயலில் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி போக்குகளை மிக எளிமையாக பதிவு செய்திருக்கிறார்கள். இதை நம்ம பார்க்கிறோம். அதே போல காதல் இன்னைக்கு வருகிற போது அந்த பரிதாபங்கள், சமூக பரிதாபங்கள்னு ஒரு இதை பார்த்து எவ்வளவு அற்புதமாக உண்மையிலேயே அந்த கோபி சுதாகரை இந்த மேடையிலிருந்து நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். தமிழ் சமூகத்துக்கு அவங்க தான் வேணும். நம்முடைய டாக்டரையா கூட ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் ஒரு பதிவு போட்டிருந்தார். நான் ஒரு கூட்டத்துக்கு போகல, நான் கூட்டத்துக்கு போய் பேசுற ஆள் இல்லை, மக்கள்கிட்ட இந்த உணவு பழக்கங்களை பற்றி, உணவு பண்பாட்டை பற்றி, மாற்று மருத்துவத்தை பற்றி பேசுறதுக்காக நான் ஒரு வாய்ப்புக்கு வர்றேன். ஆனா எனக்கு தெரியாம ஒரு கூட்டத்தில் கூப்பிட்டாங்க. கவிஞர் பரிணாமன் அவர்கள் தான் சொல்வார்கள், சிலர் அழைத்தாலும் செல்லாத சினமும் உண்டு, சிலர் அழைக்காமல் வருகின்ற குணமும் உண்டு என்று. அப்படி அழைச்ச இடத்துக்கு நான் போக மாட்டேன்னு அறிவிச்சேன். அப்ப இந்த துணிச்சல் நம்முடைய பொதுவெளிக்கு வருகிற நண்பர்களுக்கு வேண்டும். ஜாதி கடந்தவர்களாக நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும், சமயம் கடந்தவர்களாக நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும். தமிழ் அதானே மேடையில பேசுறோம், தமிழால் ஒன்றுபடுவோம், தமிழால் ஒன்றுபடுவோம் என்று பேசுகிறோம். ஆனால் கிட்ட போய் சுருங்கி போயிடும். நீ எந்த ஊரு, எந்த தெரு, பஸ்ல கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் பயணத்துல எந்த ஊரு எந்த தெரு, இவர் உனக்கு சொந்தமா, ஏன்டா நீ பொண்ணா கட்டி கொடுக்க போற எனக்கு, இதெல்லாம் பிரச்சனைகள். ஆக இந்த மனநிலையை மாற்ற வேண்டும். அதுக்காக இந்த புத்தகத்தில் வழக்கு நடக்கிறது. இளைஞர்கள் மாணவர்கள் இந்த மேடையை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்றால், அறிவுபூர்வமாக நாம் படிப்பது, சிந்திப்பது. இலக்கியம் என்றால் என்ன என்று நான் பல இடங்களிலே சொல்லுவேன். ஒண்ணு மென்மைப்படுத்தும், அடுத்தது மேன்மைப்படுத்தும். இலக்கியம் மென்மைப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். வாசிப்பு அதைத்தான் செய்ய வேண்டும். மனித உள்ளங்களை விரிவுபடுத்த வேண்டும். நொய்ந்த வீடு நொய்ந்த கதவு இவற்றை காற்று தேவன் குடைத்து நொறுக்கி விடுவார். ஆதலினால் வாருங்கள் மானிடரே, சாளரங்களை திறந்து வையுங்கள் என்று பாரதி சொன்னார். 100 வருஷம் 150 வருஷம் ஆச்சு, சாளரங்களை திறக்க மாட்டேங்கிறோமே, கவசம் போட்டு கூடி வச்சுக்கிறோமே. அப்ப இந்த மனத்தை, மனக்கதவுகளை, மனச்சாளரங்களை திறப்பதற்காகத்தான் இந்த புத்தக கண்காட்சி நடக்குது. இதுதான் வாய்மொழி இலக்கியங்கள் என்று நாம் பேசுகிறோம். வாய்மொழி இலக்கியங்கள் என்று நாம் பேசுகிறோம். அதே போல காதல், பாரதி சொல்லுவாங்க, சூத்திரம் மாதிரி எழுதுவோம். காதல் காதல் காதல், காதல் கோயில் காதல் கோயில், சாதல் சாதல் சாதல். எல்லாவற்றையும் தவறாகத்தான் நம்ம புரிஞ்சோம். அவன் வேற நோக்கத்துல பேசணும், வேற இடத்துல பேசணும். நம்பாத காதலிக்கெல்லாம் செத்து போறாங்க. அதல்ல, ஜெயகாந்தன் மிக அழகாக சொல்லுவார். திருமணம் செய்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்கல, என்ன பண்ணிடுறோம், விளைக்கிறோம், டிவோர்ஸ் ஆயிடுறோம். ஏன் காதல் அப்படி இருக்கக்கூடாது? பிடிக்கலாம், அடுத்துக்கு போ. ஏன் அறுவாளத்துக்கு வெட்டுற, ஏன் கொள்ற, ஏன் ஆசிட்ட வீசுற? இது இப்ப சமூகத்தில் இளைஞர்கள் நாம் பேச வேண்டியிருக்கிறது. அவன் நாட்டுப்புற பாட்டில் சொல்றான், ஆசை வச்சேன் ஓ மேல, ஆசை வச்சேன் ஓ மேல, அரளி வச்சேன் கொல்லையில. ஏய் மாமா, உன் மேல ஆசை வச்சுட்ட, என்னை கல்யாணம் பண்ணிக்க, இல்லாட்டி அருவாதான் பேசு என்று இந்த பெண் என்கிற ஆளுமையை வெளிப்படுத்துகிற தன்மைகள் இருக்குல்ல, இதுதான். அது காதல் காதல் காதல், காதல் கோயில் காதல் கோயில், இன்னொரு காதல் காதல், தப்பே இல்லை. ஏன் நீ அதை ஒரு காதல் என்பது எல்லாவற்றுக்கும் மேல உச்சம், அளவு கடந்த அன்பு, அதானே. நீ அதை ரொம்ப சுருக்கிற, இதெல்லாம் சிக்கல்கள். அப்ப அந்த வாய்மொழி இலக்கியங்கள், மக்கள் இலக்கியங்கள், அது கவிதையாக இருக்கலாம், பாடலாக இருக்கலாம், சிறுகதையாக, நாட்டார் கதைகளாக இருக்கலாம், அதே போல விடுகதையாக இருக்கலாம். எல்லாமே என்னன்னா மனிதனை கொண்டாடுவையாக இருக்கின்றன. மனித உழைப்பு ஆனாங்கல்ல, இந்த கரகாட்டம், அவங்களுக்கு நிச்சயமா பல லட்சம் கொடுக்கணும்.
இதே இந்த கரகாட்டம் ஒரு திரைப்படமாக எடுப்பதற்கு கிட்டத்தட்ட 100 நாள் ஷூட்டிங் எடுக்கும். 100 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணுவாங்க. ஆனால் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தமிழச்சிகள் மிக அற்புதமாக வந்து நிகழ்த்தி காட்டினார்கள். அது உழைப்பின் வெளிப்பாடு, உழைப்பினுடைய உவப்பு அதில் இருக்கிறது. நான் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு அன்னைக்கு நமக்கு கொடுக்குற பணம் அவங்களுக்கு சாப்பிட்றது கூட பத்தாது. அந்த திடமா இருக்கிறாங்களா அந்த பெண்களுக்கு நான் பார்த்தேன். இதெல்லாம் இல்லை. அப்போ இதுதான் நம்முடைய கலை. நம்முடைய கலை அதுதான், நம்முடைய இலக்கியம் அதுதான். நம்முடைய உழைப்பை உவப்பாக ஆக்குகிற ஒரு முயற்சி தான் கலை வடிவங்கள், இலக்கிய வடிவங்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஜனங்களின் பாடல்கள் என்று சொல்கிறோம், மக்களின் இசை என்று சொல்கிறோம், மக்கள் இசை என்று சொல்கிறோம், மக்களினுடைய கலைகள் என்று பேசுகிறோம். அது வேற, நாம வேற இல்லை. அப்ப இந்த தன்மைகளை வாய்மொழி இலக்கியங்கள் முன்வைக்கின்றன. அதே போல நிறைய கதைகள். நம்முடைய தமிழ் சமூகம் கதை சொல்லி கதை கேட்டு வாழ்ந்த சமூகம். கதை சொல்றதுன்னு உண்டு, கதை விடுறது உண்டு. நிறைய பேர் கதை விடுறாங்க. நமக்கு மாலையில தொலைக்காட்சியை பல இடங்கள்ல திறந்தோம்னா கதை விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அன்னன்னைக்கு என்ன கதை விடணுமோ அவ்வளவு விடுறாங்க. இன்னொன்னு உண்டு, கிராமத்துல கதை கட்டுறது, கதை கட்டுறது. அப்ப இதெல்லாம் சமூகங்க. இதுதான் சமூகத்தினுடைய மனசாட்சி, மனசாட்சி. அப்ப கதை சொல்றதா, கதை விடுறதா, கதை கட்டுறது. இது நம்ம உங்களுக்கு எல்லாம் தெரியும். ரொம்ப எளிமையான பள்ளிக்கூடத்துல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் படிச்சப்போ ஒரு கதை சொல்லுவோம். பாட்டி வடை சொல்லுவோம். பாட்டி வடை சொல்லுவோம். காகம் வந்து மரத்து மேல உட்காந்து, மரத்துக்கு கீழே பாட்டி வடை சுட்டு இருப்பாங்க. அந்த பாட்டி அசர நேரமா காகம் வடையை எடுத்துட்டு போய் இருப்பாங்க. நரி வரும். நரி வந்து காகத்துக்கிட்ட சொல்லும், காக்கா நீ ரொம்ப அற்புதமா பாடுவியாமல்ல, ஒரு பாட்டு பாடுங்க. வாயில வச்சிருந்த வடையை கீழே விட்டுரும். நரி எடுத்துட்டு ஓடிடும். என்ன தலைப்பு போடுவோம்? புத்திசாலி நரி, ஏமாந்த காகம். இது நம்ம தலைமுறை. ரொம்ப நேரம் ஒரு 40 வருஷம் ஓடிச்சு கதை. என்னையா இதே சொல்லிட்டு இருக்க. அப்புறம் ஒரு தலைமுறையில மாத்தினாங்க. அப்போ அதே போல பாட்டி வடை சுட்டு இருக்கோம். காகம் வரும், ஏமாந்த நேரத்துல வடையை தூக்கிட்டு போயிடும். நரி வரும், வழக்கமா நீ பாடுவியா, ஆடுவியா, எல்லாம் பண்ணுவியான்னு கேட்கும். உடனே காகம் என்ன பண்ணும், வடையை காலில் பிடிச்சி வச்சுக்கிட்டு கான்னு கத்தும், ஏமாந்து போயிடும். இப்ப என்ன கதைக்கு தலைப்பு மாத்திட்டாங்க. புத்திசாலி காகம், ஏமாந்த நரி. நண்பர்களே, இதுக்கு இடையில தான் கதை இருக்கு. உண்மையிலேயே ஏமாந்தது யாரு? அப்ப ஏமாந்ததும் பாட்டி தான், இப்ப ஏமாந்ததும் பாட்டி தான். ஏன்னா பாட்டி தான் அரிசி வாங்குது, பாட்டி தான் உளுந்து வாங்குது, அதுக்கு ஜிஎஸ்டி வரி வேற கட்டுது, பாட்டி தான் சொல்லி குறிக்காந்து எண்ணெய்க்கும் வரி கட்டி போட்டு பொறிக்குது. அந்த அனல்ல உட்காந்துட்டு அது விற்பனை பண்ணுது. ஆனா காலகாலமாக அந்த உழைப்பு. அப்ப அந்த கதைக்குள்ள கூட நம்ம எதை பார்க்கணும், எதை கதையினுடைய வெளிப்பாடு என்ன, ஒரு கதை எதை தெரிவிக்க வேண்டும், குழந்தைகள் கதையை எப்படி பார்க்க வேண்டும், இதையெல்லாம் தான் நம்ம நாட்டுப்புற கதைகள்ல நம்ம பார்த்தோம். அப்ப உண்மையிலேயே அது அந்த அந்த உழைப்பு என்பதை, அந்த உழைப்பினுடைய பயன் என்பதை, பலன் என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்கிறோம் என்பதிலே தான் இருக்கிறது. அதுதான் கலை வடிவங்களா நம்ம சொல்றோம். இன்னொரு கதை, ரொம்ப ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கிராமத்துல எல்லாம் ரொம்ப சாதாரணமா வழக்கில் உள்ள கதை தான். இருந்தும் கெடுத்தான், செத்தும் கெடுத்தான், இருக்கங்குடி கணக்கை. நம்முடைய ஆவண சிவசுப்ரமணியன் சார் இந்த கதையை மிக அழகாக சொல்லுவார். வாய்மொழி கதைகள் என்பதில் திருநெல்வேலியில இருந்து அவர் எழுதுவார். என்ன ஒண்ணும் இல்லை, அந்த காலத்துல கணக்குப்புள்ள தான், கணக்குப்புள்ள வச்சதுதான் சட்டம். அவர்கிட்ட தான் நில வரவு செலவு இருக்கும், அவரு சொல்றதுதான் வரி கட்டணும். ஊர்லயே பெரிய மனுஷனா அவராக தான் இருப்பார், கொஞ்சம் படித்தவராக, கொஞ்சம் உரமானவராக இருப்பார். பின்னாடி கர்ணம் மணியம்லாம் வந்துச்சு, அது அடுத்த கட்டம். அப்ப அந்த கணக்குப்புள்ள என்ன பண்றாருன்னா, ஊர்ல ரொம்ப மோசமா நடத்துறது, எல்லாருக்கும் வரி போடுறது, எல்லாத்தையும் வட்டிக்கு கொடுத்து வாங்குறது, எல்லாருக்கும் அநியாயமா நடத்துது. இப்படி ஒரு கணக்குப்புள்ள இருக்கிறார். அவருக்கு வயதாகி விடுகிறது, முதுமை வந்து விடுகிறது, அவருக்கு சாவர நிலை வந்து
அப்ப என்ன பண்றாரு, ஊர்ல உள்ளவங்க எல்லாம் கூப்பிட்டாரு. நான் இந்த ஊருக்கு ரொம்ப கெடுதல் செஞ்சுட்டேன், உங்களுக்கெல்லாம் என்னுடைய காலம் பூரா கெடுதி செஞ்சுட்டேன். எனக்கு ஒன்னே ஒண்ணு நீங்க செய்யணும். நான் இந்த கெடுதல் செஞ்சதுக்கு நான் தண்டனை அனுபவிக்கணும்னா, நான் செத்தோன்னே என்ன கோமாரி கட்டி இழுத்து தெரு தெருவா வைக்கக்கூடிய கட்டி தெரு தெருவா இழுத்துட்டு போய் செருப்பாலே அடிச்சு கொண்டு அடக்கம் பண்ணுங்க. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். எல்லாரும் சொல்லுவா, ஏன் சாமி நீங்க எல்லாம் இருந்தீங்க, அந்த காலத்துல இருந்தீங்க, நீங்க தான் இருந்தீங்க, கணக்கப்புள்ள எல்லாத்தையும் நீங்க தான் பார்த்துக்கிட்டீங்க, கணக்கு சொல்லலாம், உங்களை தான் சாமின்னு நினைச்சிட்டு இருந்தோம், சாமின்னு கூப்பிடுவோம், நீங்க எப்படி சொல்லலாமான்னு. சேச்சா அதெல்லாம் இல்லை, எனக்கு இதை செஞ்சாதான் என்னுடைய மனசு ஆறும், திருப்திப்படும் அப்படின்ட்டு. சரின்ட்டு திடீர்னு அவர் இறந்து போயிடுறாரு. மக்கள்லாம் சேர்ந்து இது மாதிரி அவர் சொல்லிட்டாரேன்னு பண்ணி அவரை கோமாரி கட்டி வைக்கப்பொருள் இழுத்துட்டு வர்றாங்க. பார்த்தா ஒரு 50-100 போலீஸ்காரங்க வந்து எல்லாரையும் பிடிச்சி என்னன்னு பார்த்தா, இங்க எப்படி சொன்னவர் அதுக்கு முன்னாடியே பதிவு தவால் இப்ப நிக்க போதுங்கிறாங்க. புக் போஸ்ட் இருந்துச்சு, இப்ப இனிமே பதிவு தவால் நிக்க போதுங்க. அவர் பதிவு தவால் என்ன அனுப்பியிருக்கிறார், நான் அந்த ஊருக்கு நிறைய கெடுதல் செஞ்சுட்டேன்னு, செத்து போனா என்னுடைய பிணத்தை அவமரியாதை செய்ய போறாங்க இந்த மக்கள், என்னை காப்பாத்துங்கன்னு எழுதி அனுப்பிவிட்டு போயிட்டேன். அதான் இருந்தும் கெடுத்தான் செத்தும் கெடுத்தான் இருக்குன்னு ஒரு கணக்கப்புள்ளன்னு ஒரு பழமொழி. எல்லாத்துக்கும் அப்படிதான். அப்போ இந்த பழமொழிகளாக இருக்கட்டும், விடுகதைகளாக இருக்கட்டும், சொலவடைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சமூக விஷயங்கள் இருக்கின்றன என்பதை பார்க்கணும். அதே போல தோட்டத்தில் வேலை பார்க்க முடியும், தோட்ட தொழிலாளர்களாக போனவர்கள், கீழ்மேடு தேவிகுளம்லாம் பார்த்தோம்ல, நிறைய தமிழர்கள் போனாங்க, மலேசியாவுக்கு போனாங்க. அதே போல இலங்கையினுடைய தோட்ட தொழிலாளிகளாக போனார்கள். அவர்கள்ட்ட நிறைய கதைகள் சொல்ல கதைகள்லாம் வரும். அவங்க ஒரு சின்ன கதை, ஒரு ரொம்ப சின்ன சுருக்கமாக உள்ள கதை தான். என்னன்னா, ஒரு மன்னன் வச்சுக்க, ஆதரவுல மன்னன் தான் சொல்லணும். மன்னன் இருக்கான், அவன் ரொம்ப கொடுமையா அவங்கள நடத்திட்டு இருக்கான். ஒரு நாள் அவன் ஒரு கட்டளை என்னன்னா, எல்லாரும் ஒரு மூட்டை நெல் தருவேன், எல்லாருக்கும் தலைக்கு ஒரு மூட்டை நெல் தருவேன், நீங்க ஒரு மூட்டை அரிசியா திருப்பி தரணும். ஒரு மூட்டை நெல் தருவேன், திருப்பி நீங்க ஒரு மூட்டை அரிசி தரணும். உடனே முரசறிவித்தை எல்லாருக்கும் தெரிவிச்சிடறாங்க. மக்கள் யோசிக்கிறாங்க, ஒரு மூட்டை நெல்லுக்கு அரை மூட்டை கூட தேராது, ஒரு மூட்டை அரிசி எப்படி கொடுக்குறது? கஷ்டப்பட்டு எல்லாம் வீட்டில் இருந்தது போனதெல்லாம் சேர்த்து ஒரு மூட்டை அரிசியா கொடுத்து முடிச்சாங்க. கொஞ்ச நாள் போகுது, போய் அந்த மன்னன் செத்து போறான். அந்த மன்னன் செத்து போறான். சரி, அவன் மண்டையை போட்டான், இனிமே நமக்கு நல்ல காலம் பிறக்கும், நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க நம்முடைய வாழ்க்கையில விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த ராஜாவோட மண்ணே ஆட்சி பண்ணுறான். அவன் வந்தான், அவன் மறுநாள் ஒரு கட்டளையை போட்டான், நான் ஆளுக்கு அரை மூட்டை நெல் தருவேன். என்ன மூட்டை? அரை மூட்டை நெல் தருவேன், நீங்க ஒரு மூட்டை அரிசி கொடுங்க. அரை மூட்டை அரிசி நெல் தருவேன், நீங்க ஒரு மூட்டை அரிசி தரணும். அப்ப அவனை விட இவன், இப்படிதான் மக்களுடைய நிலை இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பகடியாக. ஒரே ஒரு கதையை மட்டும் நான் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் இருக்கான். அவன் படிச்சுட்டு வேலை இல்லாம தெரிஞ்சு எல்லா இடத்துலையும் போய் வேலை கேட்கறான், எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு ஊர்ல உள்ளவங்களை எல்லாம் பார்த்து கேட்கறான். அவங்க எல்லாரும் பார்த்து சொல்லி பார்த்துட்டு ஒரு நிலையில என்ன சொல்றாங்க, ஏய் நாங்களே இங்க பல பேர் வேலை இல்லாம இருக்கோம், ஊர்ல கிராமத்துல இருந்துட்டு எல்லாத்தையும் வேலை கேட்டா நடக்குமா? நீ போய் ராஜாவை பாரியா, மன்னனை பாரு, மன்னனை பார்த்து உன்னுடைய கோரிக்கை வச்சுன்னா உனக்கு வேலை கிடைக்கும். இவன் கிளம்பி மன்னரை பார்ப்பதற்கு போகிறான். பல நாட்கள் இருந்து மன்னரை அவளை எளிதா பார்க்க முடியுமா? நம்ம காலத்தில் நம்ம கவுன்சிலரை கூட பார்க்கறது சிரமமா இருக்கு சமயத்தில். ஆனா அவன் மன்னர்களுக்காக மன்னரை பார்ப்பதற்காக கிளம்பி போறான். பல நாள் முயற்சி பண்ணி ஒரு நாள் மன்னருக்கு போய் அரசவைக்கு போய் மன்னர் கேட்கிறாரு, என்னப்பா உனக்கு பிரச்சனை? ஐயா நான் படிச்சிருக்கேன். சரி, எவ்வளவு படிச்சிருக்கேன்? எனக்கு 1, 2, 100 வரைக்கும் என்ன தெரியுங்க? 1, 2, 100 வரைக்கும் என்ன தெரியும்? அவ்வளவு படிச்சிருக்கேன். ஓ, அவ்வளவு படிச்சிருக்கியா? சரி, என்னையா வேணும்?
எனக்கு ஒரு வேலை. சரி, வேலை வேணுங்கிற, உனக்கு எவ்வளவு சம்பளம்? சம்பளம்லாம் எனக்கு வேண்டாங்க. ஊரா வேலையத்த வெட்டி பயன்னு சொல்றான். வேலையத்த வெட்டி பயன்னு சொல்றான். அந்த அடைமொழி போகணும். நான் வேலைக்காரன் தான் அப்படிங்கிறது ஊருக்கு தெரியும். அதனால எனக்கு ஒரு வேலை மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு. அப்படியா, சரி வேலை போட்டுருவோம். அடுத்தது சொல்றான், ஒரே ஒரு வேண்டுகோள். என்னையா, இந்த வேலை எனக்கு கொடுக்குறேன்னு ஒரு சர்டிபிகேட், ஒரு சான்றிதழ் அத்தாட்சி கொடுக்கும். ஒரு ஜாப் ஆர்டர் கேட்குறேன், எனக்கு ஒரு வேலை ஆணை வழங்குங்க. உடனே மந்திரியை கூப்பிட்டு சொல்றாயோ உனக்கு ஒரு வேலை போட்டு. உடனே மந்திரி யோசிக்கிறார். மந்திரி கேட்கிறார், என்னையா அவனுக்கு தெரியும்? முதல்ல எனக்கு 1, 2, 100 வரைக்கும் என்ன தெரியும். இது மாதிரி ஒரு ஆளுக்கு என்ன வேலை கொடுக்குறதுன்னு மந்திரி யோசிச்சு பார்த்துட்டு, சரி நாளைக்கு காலையில் வா, உனக்கு வேலை போட்டு தரோம். மறுநாள் காலையில் போகிறான். அதே போல் மன்னர்கிட்ட சந்திச்சதாக சொல்கிறான். சொல்லிட்டு இது மாதிரி வேலை எனக்கு ஒரு ஆர்டர் போட்டு கொடுக்க, வேலையை போடுறது மட்டும் இல்லை, வேலையை ஒரு ஆர்டராக போட்டு கொடுங்க. உடனே அவர் சொல்கிறாரு, நம்ம கடற்கரை இருக்குல்ல, அந்த கடற்கரையில் போய் கடல் அலைகளை எண்ணு, கடல் அலைகளை எண்ணு, இதுதான் உனக்கு வேலை. சரி, எனக்கு ஒரு ஆர்டர் போட்டு கொடுங்க, நான் செய்கிறேன். உடனே இந்த ஆட்சி ஆண்டில் மகாஸ்ரீ ஸ்ரீ இந்த மன்னர் ஆளுகிற இந்த நாட்டில் இன்னார் மகன் இன்னாருக்கு இந்த தேதியிலிருந்து கடல் அலைகளை எண்ணுகிற பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது அப்படின்னு போட்டு சீல்லாம் குத்தி கொடுக்கும். இவங்களுடன் போகிறோம். போய் மறுநாள் கடற்கரைக்கு போகிறோம். அங்கே எல்லாம் நம்ம நாகப்பட்டினம் கடற்கரையில் இருக்கிற மாதிரி மக்கள், சாதாரண எளிய மக்கள் எல்லாம் குடிசை கட்டிக்கிட்டு மீன் பிடிச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. காலையில் கடலில் இறங்கி போய் மீனை பிடிச்சிட்டு வந்து அதை விற்று அதை சமைச்சு சாப்பிட்ற கூட்டம், பெரிய கூட்டம். இவன் போய் சொல்கிறான், ஒரு முரசரையரவன் அழைச்சி ஒரு தண்டராப்பம், என்னையா நாளையிலிருந்து யாரும் கடல்ல இறங்கக்கூடாது, கடல் அலைகளை என்ற பொறுப்பை எனக்கு மகாராஜா கொடுத்துருக்கார், இனிமே யாரும் கடல்ல இறங்கக்கூடாது அப்படின்னா மக்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சியா போகும். இது என்னையா, நம்ம கடல், நம்ம பிறந்து வளர்ந்ததுல இருந்து இதெல்லாம் இருக்கிறோம், இத்தனை நாளா நம்ம இதுல தான் போய் இறங்குவோம், இதுல தான் மீன் பிடிச்சோம், இதுதான் விற்றோம், இதுல தான் சுனாமி வந்துச்சு, இதுல தான் புயல் வந்துச்சு, எல்லா இடிபாடுகள் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், இப்படி சொல்றானே அப்படின்னு கேட்டுட்டு யோசிக்கிறாங்க. எல்லாரும் கூடி கூடி பேசுறாங்க. அங்கே கிராமம் நாட்டாமை எல்லாரும் கூடி என்ன செய்யறது என்று யோசிக்கிறாங்க. உடனே அங்கே உள்ள இளைஞர்கள் சொல்றாங்க, மன்னர்கிட்ட போய் சொல்லலாம். என்னன்னா, இப்போ மன்னர்கள்ட்ட எப்படின்னா அரசாங்கம் மாதிரி தானே அப்போ உள்ள அரசாங்கம் ஒரு ஜீவோ போட்டுனா அவ்வளோ சீக்கிரமா அதை விட்டுறாங்க, பின்வாங்க. அது ஸ்டாண்டிங் ஆர்டர் தான். அதை ஸ்டாண்ட் படுத்துறதால அதிகாரிகள் தான் இருப்பாங்க. அப்போ மன்னர் போட்ட ஆணையை விலங்கி சொல்லி போய் கேட்டோம்னா என்ன ஆகும்? இவன்கிட்டயே பேசிப்பான். சண்டைக்காரன் சாட்சிக்காரன் காலில் விழுறத சண்டைக்காரன் காலில் விழுவோம். அவன்கிட்டயே இளைஞர்கிட்ட போய் பேசி பார்ப்போம்னு அவன்கிட்ட போய் நைஸாக பேசி கொடுத்தாங்க. என்ன இது மாதிரி இந்த கடலை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்தோம், காலையில் இறங்குவோம், இதெல்லாம் பண்ணுவோம் எல்லாம் சொல்லிட்டு இது மாதிரி அவன் சேச்ச முடியாது, இது ராஜ துரோகம் ஆகிடும். நான் கடலை அலையில எண்ணலை உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டேன்னா ராஜ துரோகம் ஆகிடும், என்ன கொலை செஞ்சிடுவார் மன்னர், அதனால நான் ஒத்துக்க மாட்டேங்க. அப்புறம் எல்லாரும் பேசி அவனை சரி பண்ணுறதுக்கு பேசுவார். ஒரு நிலையில் அவன் என்ன சொல்றான், நாளைக்கு காலையிலிருந்து இனிமேல் நீங்கள் கடலில் இறங்கணும்னா என்கிட்ட ஒரு பணம் கொடுத்துட்டு ஒரு டோக்கன் வாங்கிட்டு போங்க. டோக்கன் சிஸ்டம், என்கிட்ட உங்கள் பேரை பதிவு பண்ணிட்டு ஒரு டோக்கன் வாங்கிட்டு போங்க, பணம் கொடுத்துருக்காரு. இதுவரைக்கும் காலமாக இந்த கடலுக்கு சொந்தமாக இருக்கிற மக்கள் முதல் முறையாக அவன்கிட்ட போய் பேரை பதிவு பண்ணி டோக்கனை வாங்கிக்கிட்டு தலைக்கு 10 ரூபா பணம் கொடுத்துச்சு. இது நடக்க ஆரம்பிச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 5-6 மாதங்கள் கழிச்சு மன்னர் நகர் வரும். அப்போ அவருக்கு ஞாபகம் வருது, இது மாதிரி ஒரு ஆளுக்கு கடல் அலைகளை என்றதுக்கு வேலை போட்டு கொடுத்தோமே, அவன் எப்படியா இருக்கான்னு பார்த்தா அந்த ஏரியாவிலேயே மிகப்பெரிய மாளிகை கட்டிக்கிட்டு இவன் ஜோரா இருக்கான். அவனை பார்த்துட்டு அவனை கேள்விப்பட்டு அவனுக்கு தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து நாட்டோட நிதி மந்திரியா இருந்துச்சு. இது ஒரு நாட்டுப்புற கதை. இது ஒரு நாட்டுப்புற கதை. நண்பர்களே, இன்னைக்கு ஐயா டாக்டர் சிவராமன் சென்னையிலிருந்து வந்தா அங்கேருந்து நாகப்பட்டினம் வர்ற வரைக்கும் ஈசிஆரில்
முன்னாடி எல்லாம் பார்த்தா காரை எடுத்து கிளம்புனா நேரா வந்து இங்க இறங்கிடுவாங்க. ஆனா இப்ப 50 இடத்துல இடையில என்ன பண்றாங்க, டோல்னு சொல்றாங்க, இவ்வளவு பணம் கட்டுன்னு சொல்றாங்க. இது நம்ம ரோடு, நம்ம நாடு, ஒரே நாடு, ஒரே காடு, ஒரே ரோடு, போட்டாம் பார்த்து போடு. அதான் அப்போ இதெல்லாம் ஒரு கதை சொல்லு, ஒரு நாட்டுப்புற கதை. ஒரு குடிமை சமூகத்தில் அரசியல் எப்படி செயல்படுகிறது, மக்களை எப்படி ஆட்டுவிக்கிறது, அதிகாரம் என்பது எப்படி செயல்படுகிறது என்பதை மிக நுட்பமாக சொல்லக்கூடிய ஒரு கதையாக நாம் இதை பார்க்கலாம். இப்படி பல கதைகள் இருக்கு. உலகம் தோன்றியது எப்படி, உயிர்கள் தோன்றியது எப்படி, மனிதன் எப்படி தோன்றினான், திருமணம் எப்படி செய்து கொண்டார்கள், இப்படி பல விஷயங்களை நாம் கதைகளிலே பார்க்கலாம். இப்படி பல்வேறு செய்திகளையும் கதைகளையும் நாம் சொல்லிக் கொள்ளலாம். கடைசியா ஒண்ணே ஒன்று சொல்றேன், இந்த வாய்மொழி என்பது வெறும் கதை பாட்டு மட்டுமல்ல, வரலாற்றையும் சொல்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் வரலாறுகள் கீழிருந்து எழுதப்பட வேண்டும். மேலே இந்த மன்னன் வாழ்ந்தான் என சாலைகளை நட்டார்கள், சாலைகளை போட்டார்கள், மரங்களை நட்டார்கள், சுமைதாங்கிகளை வைத்தார்கள் என்றுதான் வரலாற்றை நாம் படித்துக் கொண்டிருக்கோம். ஆனால் மக்களை பற்றிய வரலாறு எதுவும் இருக்கா? ரொம்ப இல்லை, ரொம்ப சாதாரண வரலாறை நான் சொல்கிறேன். நம்முடைய காந்தி, மகாத்மா காந்தி உப்பு காய்ச்ச போறார். எங்க போனாரு? தண்டியில உப்பு காய்ச்ச போறார். தண்டி யாத்திரை மேற்கொண்டார். அதே போல தமிழ்நாட்டில் இருக்க நடந்தது, நம்ம வேதாரண்யத்தில் நடந்தது. தஞ்சாவூர் தொடங்கி பெரிய ஊர்வலம் வந்தது. யாரு? ராஜாஜி தலைமை, ராஜகோபாலாச்சாரி என்கிற ராஜாஜி தலைமை தாங்கினார். சர்தார் வேதரத்னம் தலைமை தாங்கினார். ஒரு பெரிய கூட்டம் வந்தது. இது வரலாறுல இடம். தண்டி யாத்திரை மாதிரி வேதாரண்யத்தில் உப்பு காய்ச்சல் இருக்கு. ஆனா இங்க நம்முடைய அம்பிகாபதி இருக்கிறார். அவர் ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தினமணி இதெல்லாம் வந்தது. வைரப்பண்ணு ஒரு முடிதிருத்தும் தொழிலாளி. அதே சமயத்தில் அந்த தங்க உப்பு யாத்திரை நடைபெறுகிற சமயத்தில் அவர்கிட்ட முகச்சவரம் செய்து கொள்ள போன ஒரு ஆங்கில சிப்பாய்க்கு பாதிக்கு மேல அவருக்கு தெரியுது, இவரை ஆங்கில ஆதரவாளன், ஆங்கிலேயன் என்பது பாதிக்கு மேல தெரியுது. பாதி சவரம் செய்து அப்படியே நிறுத்திட்டு அவனுக்கு செய்ய மாட்டேங்க. வழக்காகிறது. நீதிமன்றத்துக்கு போறார். இவர் அந்த சவர பெட்டியோட போறார், மருத்துவ பெட்டியோட போறார். அங்க சொல்றாங்க அதெல்லாம் முடியாது, ஜெயிலுக்கு போ. இது எங்க இருக்கு? வாய்மொழி வரலாறாக இருக்கு, பாடலாக இருக்கிறது. ஆனா நம்முடைய வரலாற்றில் இடம் இல்லை, வரலாற்றில் இடம் இல்லை. அப்போ இதையெல்லாம் சொல்றது யார்? நம்முடைய தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கு, ஒரு கல்வெட்டு இருக்கிறது. மண்கலம் உடைத்து வெண்கலம் எடுத்து என்று ஒரு கல்வெட்டுல இருக்கு. வெண்கலம் எடுத்து மண்கலம் உடைத்து. என்னது? ஜப்தி முறை இருந்தது. சோழர் காலம், பொற்காலம், சோழ பரம்பரை எல்லாம் பேசுகிறோம். ஆனால் அதே சோழர் காலத்தில் தன்னுடைய நிலங்களுக்கு வரி செலுத்த முடியாதவர்கள், அவர்கள் மீது ஜப்தி நடவடிக்கை இருந்தது. இப்ப 70-80 வரைக்கும் ஜப்தி உண்டு. ஒரு மாட்டு லோன் போடுவான், ஆட்டு லோன் போடுவான், பம்பு செட்டு லோன் போடுவான், வண்டி வாங்கிட்டு வருவான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாங்க. நான் பார்த்துருக்கேன். டி ராஜாராயனுடைய அற்புதமான சிறுகதை கதவு என்கிற சிறுகதை. ஒரு வீட்டில் இருக்கிற கதவை தூக்கிட்டு போடும். வெறும் கதவு தான் அந்த வீட்டில் மிச்சமாவே இருக்கும், அதை தூக்கிட்டு போயிடும். அப்போ அந்த ஜப்தி முறை இருக்கிற வரைக்கும் அந்த கதவு கதை பேசும். அதே போல சோழர் காலம், பொற்காலம் என்றால் அது ஜப்தி முறை இருந்தது. எப்படி பொற்காலமா இருக்க முடியும்? அதே தஞ்சாவூர் பெரிய கோயில்ல சதுர்மாணிக்கம் என்கிற ஒரு தேவதாசி பெண் கோபுரத்துல இருந்து கீழே குடிச்சு தற்கொலை செய்து, இதுவும் வரலாற்றுல இருக்கு. ஏன் செஞ்சுக்கிட்டாங்க? அந்த தேவதாசிகளுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நிலங்களுக்கு பின்னால வந்த அரசர்கள் அதிகமா வரி விதிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்க. நாங்க வரி செலுத்த மாட்டோம், வரிகொடா இயக்கத்தை நடத்துகிறார்கள். ஆனால் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. செலுத்துவதற்கு வரி இல்லை, தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டால் என்று அது அரசு ஆதரவு தான், அரசு ஆதரவு சாட்சியம் தான் அந்த கல்வெட்டுல செப்பேட்ல. அப்போ இந்த வரலாறுகளை எதன் மூலமாக நாம் மீட்டெடுக்க முடியும் என்றால் இந்த வாய்மொழி வரலாறுகள் மூலமாக தான். மக்கள், ஜனங்கள் சொல்கிற இந்த பாடல்கள், கதைகள், இங்க இருக்கிற நிகழ்வுகள், சம்பவங்கள். பெண்மணியை பற்றி நிறைய பாடல்கள். படி நெல்லுக்காக
ஜனநாயகம் அக்கினி குழியில் இட்ட நாள் என்று என்னை போன்றவர்கள் தான் அந்த கவிதைகள் தான் எழுதணும், நாவல்கள் எல்லாம் வந்திருக்கு. சாதாரண ஏழை எளிய மக்கள் எதிர்க்கிறார். சுனாமியை பத்தி பாட்டு பார்த்தாங்க, நாகூர் ஆண்டவரை பத்தி பாட்டு இருக்கு. மீன் பிடிக்க போறவங்க மீன் வலை, அதுல கிடைக்கிற மீன், வீசுகிற காற்று, அறிவியல் எல்லாம் தோற்று போகும். காற்றினுடைய பெயர்களை பல பாடல்கள் நான் பார்க்கிறேன். அற்புதமா அந்த வாடை காற்று, கொண்டை காற்று, கொண்டல் அப்படிலாம் சொல்றோம்ல, தென்றல் காற்றுலாம் சொல்றோம்ல, அதெல்லாம் கடல்ல போகிற போது மீனவர்கள் எதிர்கொள்கிற அந்த காற்றினுடைய வகைகள், அந்த திசைகள், இதையெல்லாம் பாட்டுல சொல்றாங்க. மீன் வகைகள், அதே போல கடன், பஞ்சம், பசி, பட்டினி, அது மட்டுமல்ல வாழ்க்கை எவ்வளவு அற்புதமாக வாழலாம் என்கிற இன்பத்தையும் பல இடங்களில் துய்ப்பு என்று சொல்றோம், என்ஜாய் அப்படின்னு சொல்றோம். என்ஜாய் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த துய்ப்பு பற்றியும் நிறைய பதிவுகளை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த வாய்மொழி இலக்கியம் என்பது ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்கள் தங்களுடைய உணர்வுகளை, தங்களுடைய ஆசைகளை, தங்களுடைய தேவைகளை சொல்லக்கூடிய பதிவுகளாக நாம் பார்க்கிறோம். எனவே வாய்மொழி இலக்கியங்கள் இந்த எழுத்து இலக்கியங்களுக்கு முன்னோடியாக இருக்கின்றன. இன்றைக்கு நாம் படைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டில் அல்லது உலக தமிழர்கள் படைத்துக் கொண்டிருக்கிற எந்த இலக்கிய வகைக்கும் சற்றும் குறைவில்லாதது வாய்மொழி இலக்கியங்கள். வாய்மொழி இலக்கியங்கள் சமூகத்தினுடைய பிரதிபலிப்புகள் மட்டுமல்ல, சமூக வரலாற்றை, பண்பாட்டை கட்டமைக்கக்கூடிய எளிய சான்றுகளாக, தரவுகளாக, வாக்குமூலங்களாக இருக்கின்றன. ஜனங்களின் வாக்குமூலங்கள் தான் வாய்மொழி இலக்கியங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.